சார் 279 சார். பயங்கரமாக இருக்குப்பா இந்த ரோடு. மேம் இது எம் பிளாக்கா? உள்ளே போய் 70பா. நீங்கள் ரெடி பண்ணி அனுப்புங்க 70. ஸோ ஜாலியாக வாங்க கைஸ், 23 கிலோமீட்டர் ரைடு போகலாம் ஜாலியாக. ஸோ கைஸ் நான் ஃபுட்டாக இருக்கும் நேரம் ஆஃப் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டேன்னு. எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மெயினாக பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரேப்பிடோ ஓட்ட போகிறோம். காலைல 11 AM மார்னிங்லேருந்து நைட்டு 11 PM வரைக்கும் நம்ம நான் ஸ்டாப்பாக ரேப்பிடோ பைக் டாக்ஸி ஓட்ட போகிறோம். 1500 ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியுதா அப்படின்றது தான் இன்றைக்கான சேலஞ்சாக இருக்க போகுது. ஸோ டைம் என்னென்னா கரெக்டாக 10-14 ஆகுது. சாப்பிட்டுட்டு நான் வந்து சேலஞ்ச் ஆரம்பிக்கிறேன் கரெக்டாக ஷார்ப்பாக 11 மணிக்கு. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ரேப்பிடோவில் கமிஷனை பற்றி சொல்லுங்க ப்ரோ, கமிஷனை பற்றி சொல்ல மாட்டேங்க, உங்கள் வீட்டில் ஏன் கமிஷனை மைனஸ் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஏன் கமிஷனை மைனஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் போட்டுக்கிறேன். சப்ஸ்கிரிப்ஷனை வந்து எனக்கு வந்து 7 நாளைக்கே வந்து அன்லிமிட்டட் எவ்வளோ ஆட்டோனா எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 89 ரூபா அப்படி தான் காட்டுது. 89 ரூபா காட்டுது. அப்படி இல்லைனா வந்து 200 ரூபா காட்டுது, 299 ரூபா காட்டுது. அது அப்படி போட்டோம் அப்படின்னா 7 நாளைக்கு ஃபுல்லாக அன்லிமிட்டட். நம்ம எத்தனை ஆட்டோனா எடுத்துக்கலாம், கமிஷன் பிடிக்கவே மாட்டாங்க. அந்த காசை நான் எப்படி கட்டிக்கிறேன்னா, நம்மளுக்கு கையில் வந்து கஸ்டமர்ஸில் டிப்ஸாக கொடுக்குறாங்களே, அதையே நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அப்படி தான் நான் போடுவேன். அதனால் வந்து சரி நம்ம எதுக்கு கமிஷன் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து நீங்களும் அதையே ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிப்ஸ்லாம் யாருனா கொடுத்தாங்கன்னா அந்த டிப்ஸை வச்சே நீங்கள் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் வாங்கிடுங்க. அதை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம். அதுதான் நம்ம தெரிஞ்ச நல்லா அதுதான் பண்ணுறாங்க, அதுதான் நமக்கு சொன்னாங்க. அப்புறம் வந்து சில பேர் ஊர்லாம் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனே காட்ட மாட்டேங்குது ப்ரோ. அது வந்து புது ஐடிக்கு வந்து காட்டாது, கொஞ்சம் லேட்டாக தான் காட்டும். அப்புறம் வந்து சில பேர் ஜோன் லெவலில் சில காட்டுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே காட்டுது கைஸ். சென்னையில் இருக்கிறவங்களும் சில பேர் காட்டல அப்படின்னா அவங்க புது ஐடியா இருக்கும், கொஞ்சம் நாள் போக போக காட்டும். என்னடா சாப்பாடு சாப்பிட்றேன்னு கேட்டால் சாம்பார் தான் சாப்பிட்றேன் கைஸ். 2 முட்டை வந்து நான் வந்து முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன் கைஸ். ஸோ அதில் வந்து நம்ம டேரக்டர் ப்ரோ சொல்லியிருக்காரு, ப்ரோ முட்டை வந்து சாப்பிடுங்க, உடம்புலாம் நல்லா ஏற்றுங்க, சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உடம்பு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டிலே சொன்னாங்க. அந்த டேரக்டர் போய் முட்டை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தினமும் காலைல 2 முட்டை சாப்பிட்ணுன்னு சொல்லி நினச்சேன் அன்றைக்கி தான். ஆனால் அதை பிரேக் பண்ணிட்டேன் கைஸ். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்டணும், அதை நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் கைஸ். டைம் என்ன கரெக்டாக 10:56, 11 மணிக்கு ஆன் பண்ணி நினச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம போயிட்டு பைக் எடுத்து வெளியே விட்டுட்டு அந்த நகல் இருக்குல்ல அங்கே வச்சுட்டு பைக்கை முதல்ல நல்லா தொடக்கணும் கைஸ். எந்த டெலிவரி வேலை பார்த்தாலும் சரி பைக்கை வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க கைஸ். ஏன்னா பைக்கு தான் நம்ம டெலிவரி வேலையும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி ரொம்ப முக்கியம். அதை பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஒன்று காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன், என்ன தெரியுமா? ஸோ பாருங்கள் நம்ம வைசர் பாருங்கள், இத்தனை நம்ம தான் ஓட்டுறேன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த ஃபேஸாக நிறைய தெரியும். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி கூட நம்ம சேனலில் பார்க்குற ப்ரோ வந்து நம்ம தான் சொல்லி கண்டுபிடிச்சிட்டாரு. அது நீங்கள் நான் வ்ளாக் கூட பண்ணல, சந்தோஷம் தான் அவரை பார்த்தது. எங்கள் அப்பா இப்படி தான் கைஸ், நல்லா தொடப்பார், எல்லா விஷயம் பர்ஃபெக்டாக வச்சுப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கலான்னு சொல்லுவேன். சரி அது புது பைக் வாங்கிட்டதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், சரி அப்புறமா பார்த்துக்கலாம், சரி பைக் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது கழுவிட்டு அதுக்கப்புறம் தானே கரெக்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நாளை எந்த ஒரு விஷயமே தள்ளி போடவே கூடாது கைஸ். அப்போ நான் கற்றுக்கிட்ட ஒரு அனுபவம் அது உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எதனா ஒரே ஒரு துறையை தேர்ந்தெடுங்க, அதில் மட்டுமே உங்கள் ஃபோக்கஸ் வைங்க கைஸ். இதை நான் வந்து உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். கரெக்டாக 11 மணிக்கு நம்ம இன்றைக்கி ஆன் பண்ணியிருக்கோம் கைஸ். அங்கே நின்று வந்து தொடச்சிட்டு இருந்தேன்ல எல்லாத்தையும். ஸோ அது தொடங்கும் போதே வந்து உள்ளக்குள்ளெல்லாம் வந்து நனைஞ்சிருச்சு. இன்றைக்கி உள்ளே நான் பனியனும் போடல, வெறும் சட்டை மட்டும் தான் போட்டிருக்கேன். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உள்ளே ஒரு பனியன் போட்டு அதுக்கு மேலே இந்த சட்டையை போட்டு அதுக்கு மேலே ரேப்பிடோ டிஷர்ட் எதனா போலீஸ்லாம் இருந்தாங்கன்னா போட்டுக்கலான்னு சொல்லி ஒரு ஐடியா. அது நைட் டைம்லாம் ரேப்பிடோ டிஷர்ட் நான் போட்டுப்பேன் கைஸ். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டைமில் ரேப்பிடோ டிஷர்ட் போட்டுறது தான் நம்ம பெஸ்ட்டு. ஏன்னா மேக்ஸிமம் போலீஸ் பிடிக்க மாட்டாங்க டெலிவரி யூனிஃபார்மாக மேக்ஸிமம் போட்டிருந்தோம் அப்படின்னா. ப்ளஸ் அந்த நைட் டைமில் நம்ம நிறைய இடங்கள் நம்ம போகிறோம். ஸோ அங்கே வந்து என்னடா இதை வந்து போயிருக்கேன், யார் இந்த பையன் இவனா எப்பா சூப்பரு அக்செப்ட் பண்ணிட்டேன். முதல் ஆடு 23 கிலோமீட்டர் ஆடுறா, சூப்பரு. இது ஓவராக சஜஸ்ட் பண்ண வேணாம், வாங்க போய் முதல்ல பிக்கப் பண்ணுவோம். ஓகே ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணுற லொக்கேஷன் வந்துட்டோம். கஸ்டமர் யாருன்னு தெரியலையே. ஓகே ப்ரோ பார்த்துட்டேன். அண்ணா சார் ஓடிபி சொல்லுங்கள். பிக்கப் பண்ணதுலேருந்து 22 கிலோமீட்டர் தான் காட்டுறது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். நானே பார்த்துக்கிறேன் சார் உங்கள் லொக்கேஷனு, நானே பார்த்துக்கிறேன் சார் கூகுள் மேப்பில். நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார் வந்து பின்னாடி ஃபோன் பேசிட்டு வராங்க, நம்ம கத்தியும் விட பேச முடியாது. ஸோ ஜாலியாக வாங்க கைஸ், 23 கிலோமீட்டர் ரைடு போகலாம் ஜாலியாக. ஸோ இந்த வைசரை போட்டால் அப்படியே இங்கே என்ன இருக்கோ அப்படியே லைட்டாக அப்படியே காட்டுது சூரியன் வெளிச்சம். ஸோ முன்னாடி போட்டிருந்த வைசர் வந்து வெயில் வந்து இவ்வளோ ஒரு அடிக்கிற மாதிரி காட்டுது, வெயிலே கம்மியாக அடிக்கிற மாதிரி காட்டும். இதுவும் நல்லா தான் பாருது ஒரிஜினல் ஃபீலிங்கு. ஸோ இப்போ நீ ஜாலியாக பாட்டு பாடுனே ஓட்டு போகணுன்னு இருக்குது. ஆனால் பாட்டு பாடுன்னு ஓட்டேன் கஸ்டமர் பைத்தியம் நினச்சிட்டாங்களே. அப்படி சொல்லிவிட்டு பர்மிஷன் ஆகிட்டு பாட்டு பண்ணால் கூட
இவன் வேற யாரா இவன் பைத்தியக்காரன் பாட்டு பாடினு வர நினச்சிட்டாங்கன்னா அசிங்கமாயிடும். எப்பயுமே நம்ம ஹைவேல போகும்போதுலாம் அதுவும் பின்னாடி ஒருத்தங்க உட்கார வச்சு கூப்பிட்டு போகும்போது ஸோ 60க்கு மேலே தாண்டவே கூடாது கைஸ். அது நல்லா கவனமாக இருங்க, சேஃபாக பொறுமையாக ஓட்டுங்க. இங்கேண்ணா சார் 279 சார். ஆமாம் சார். கைஸ் அந்த சார் வந்து 300 பண்ணிட்டு போயிட்டாருப்பா. சுத்த பாருங்கள், ஃபஸ்ட் ஆர்டர்லேயே நம்மளுக்கு 31 ரூபா டிப்ஸே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்டர் போடுறாங்களே மேடாவங்க கிட்ட, இது அக்செப்ட் பண்ண போகிறது இல்லை. அப்புறம் கைஸ் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இல்லை நான் சொன்ன மாதிரி, ஸோ இங்கே ஒரு ஆட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆட் ஆப்ஷனை கொடுத்துட்டு நமக்கு ஆட் ஏரியான்னு இருக்கும். ஸோ இந்த ஆட் ஏரியாவை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே செலக்ட் லொக்கேஷன் காட்டும், செலக்ட் ஃப்ரம் மேப்புன்னு சொல்லி. நான் பூந்தமல்லி கிட்டே கொடுத்துட்றேன். ஸோ பாருங்கள் ஆன் பண்ணிட்டேன் அந்த லொக்கேஷனை. இப்போ இங்கேருந்து யாருன்னா அங்கே போகிறான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஃபஸ்ட்டாக அந்த ஆர்டர் வரும். ரேப்பிடோ ஃபுட் ஆர்டர்லாம் அடிக்குது. ஸோ ஃபுட் ஆர்டர் சின்ன சின்ன ஆர்டர்லாம் அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ 100 ரூபாய்க்கு மேலே வர பார்சல் ஆர்டரு, ஃபுட் ஆர்டர் இதெல்லாம் தான் அக்செப்ட் பண்ண போகிறேன். இது மேலே போனீங்கன்னா இங்கே சர்வீஸ் மேனேஜர் இருக்கும், அது கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு காட்டும் ஃபுல்லாக ஃபுட்டு எல்லாமே ஆன் பண்ணி வச்சுருக்கேன், கிராசரிஸ் பார்சல் எல்லாமே. ஸோ இதோட சப்ஸ்கிரிப்ஷன் காட்டாதவங்களுக்கு இன்சென்டிவ் வந்து மோர்னு போனீங்கன்னா கீழே இங்கே பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் காட்டும், அதை நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட்டு 7 நாளைக்கு 99 ரூபா போட்டால் 7 நாளைக்கு அன்லிமிட்டட் ஆர்டர் நம்ம எடுத்துக்கலாம். பிக்கப்பே வந்து 2.3 கிலோமீட்டருக்கு மேலே. எப்பயுமே வந்து நம்ம பிக்கப் பண்ணுறது பக்கத்துலேயே கிலோமீட்டருக்கு கம்பேர் பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி வந்து எப்பயோ போட்டுது 20ஆம் தேதி முடியுது, இன்னினா தேதி 15ஆம் தேதி தான். இன்னும் 5 நாள் வந்து நம்மளுக்கு அன்லிமிட்டட் தான். எவ்வளோ ஆர்டர் வேணால் கமிஷன் பிடிக்க மாட்டாங்க, ஜிஎஸ்டி மட்டும் பிடிப்பாங்க கைஸ். அதை நான் சொல்லிடுறேன் எப்பயே. அது ரேபிடோவில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் போட்டாலும் சரி போடலான்னு பிடிப்பாங்க. ஸோ கைஸ் நான் ஃபுட் ஆர்டர் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி அச்சுச்சோ அக்செப்ட் பண்ணிட்டேன்னு தெரியாமல் கைப்பட்டு அக்ஸ் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா சின்ன ஃபுட் ஆர்டராக போக மாட்டோம், அது வந்து பிக்கப் பண்ணுறாங்க இடத்த கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க, அப்புறம் ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். அதுதான் இப்போ மேட்ரு. கோவை பழமுதிர் நிலையம். இந்த ஆர்டர் கேன்சல் பண்ண முடியல. ஸோ ஆனால் இதே பிக்கப் ட்ராப் ஆர்டர் இருந்தால் கேன்சல் டக்குன்னு பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். சரி சரி டக்குன்னு கேன்சல் பண்ண முடியல. நம்ம கஸ்டமர் கேர்கிட்ட கால் பண்ணி அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி தான் கேன்சல் பண்ண முடியும் போல். குறிப்பாக சொல்லலாம் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு நம்மளுக்கு ஒரு நிமிஷமே கோல்டன் ஹவர்ஸ் மாதிரி தான். ஸோ பாருங்கள் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. உண்டு உண்டு என்று நம்பி காலை வீடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு. ஸோ இந்த ஆர்டர் தான் பிக்கப் பண்ணியாச்சு. என்னடா பண்ணேன்னு பார்த்தீங்களா, வேறு ஒன்று ஹெல்மெட்டை வயசை திறந்து காற்று வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா முடி முன்னாடி நீளமாக இருக்குல்ல பெருசாக, அதனால் ஃபுல்லாங்கலாம் வேர்வே ஆகிடுது கைஸ். ஸோ பார்க்கலாம் எனக்கு 1500 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் நைட்டு 11 மணி வரைக்கும். ஸோ பார்க்கலாம் நடக்குதா இல்லைன்னு சொல்லி. சொன்ன நம்ப மாட்டேங்க, இந்த ஆர்டர் ட்ராப் பண்ணி போயிட்டே இருக்கேன். திடீர்னு மேலே ஒரு மெசேஜ் மாதிரி வந்து 1 கிலோமீட்டர் பிக்கப் 12 கிலோமீட்டர் ட்ராப் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சதை போய் நம்ம ட்ராப் பண்ணுற வரைக்கும் கஸ்டமர் வெயிட் பண்ணுவாங்கன்றது தெரியாது. ஏன்னா அவங்க வந்து டக்குன்னு பிக்கப் பண்ண ஆள் வருவாங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க, அவங்களுக்கு டக்குன்னு கேன்சல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கலாம், பார்க்கலாம் அவங்க கேன்சல் பண்ணுறான்ட்டு. ஏன்னா அவங்க கேன்சல் பண்ணாங்களா கேஸ் அதுக்கு அவங்க ஃபீஸ்லாம் எதுவும் பிடிக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளே பொறுத்தவரை ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்கேஸ் நம்ம போய் அவங்க பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வேணாம்னு தோணுச்சுன்னா ஸோ நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம் அந்த ஆர்டரை. நான் வந்து ஆன் மை வே ப்ளீஸ் டோன்ட் கேன்சல் ஆர்டர் அப்படின்ற மாதிரி போட்டால் அப்போ தான் கைஸ் கரெக்டாக கேன்சல் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட ஆர்டர் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ கைஸ் அப்புறம் அவர் வந்து ஆர் யூ கம்மிங் மெசேஜ் அண்ட் ரீச் அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த வே அப்படி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் கைஸ். என்ன பிளாக்கு எம் பிளாக்கு 203 தேடி போய் கொடுக்கணும் ஃபுட் ஆர்டர். இப்போ தான் பிரச்சனை. மேம் இது எம் பிளாக்கா? ஓகே தேங்க்யூ மேம். டைம் ஆகுது மூவி போகணும் அப்படி அமைச்சிருக்காரு. இருங்க ப்ரோ ஆன் த வே ப்ரோ. ஸோ கைஸ் அந்த ஆர்டர் வந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்போ ஒரு ப்ரோ மூவி போகணும்னு சொன்னார்ல, அது பக்கத்தில் தான் கிடக்கு, 3 months தான் கிடக்கு. ஜனவரி 9 என்னோடய தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது, ஜனநாயகன். அன்றைக்கி ஒரு பெரிய வளர்ந்து வர ஒரு நடிகர் கைஸ், அவரோட ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. செகண்ட் ஷார்ட் ஃபிலிம்னு நினைக்கிறேன். அதுவும் சொந்தமாக அவரே டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸிக்ஸ் எழுதி டைலாக்ஸ் எழுதி சும்மா தரமாக பண்ண போகிறாரு. அந்த ஷார்ட் ஃபிலிம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடே அங்கங்கே நிறைய பேர் பேசுவாங்க அந்த ஷார்ட் ஃபிலிம் பற்றி, நம்பிக்கை இருக்குது. ப்ரோ உங்களுக்கு தெரியும்ல லொக்கேஷனு, இன்னொரு 12 கிலோமீட்டர் ரைடு ஜாலியாக போகலாம் வாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாருங்கள் வெயில் பயங்கரமாக அடிக்குது, கையில் க்ளவுஸ் வேறு போட்டுருந்துருக்கலாம். ஒரே நிமிஷம் இருக்கேன், ஃபோன் வர அடிக்குது பேசிக்கிறேன். இப்போ 3ஆவது ஆட்டோ ட்ராப் பண்ண வந்தோம்ல, ஸோ இங்கே 124 ரூபா காமிச்சிது. பட் ப்ரோ வந்து இங்கேருந்து வேறு எங்கேயோ ஒருத்தர் போகணுமா? இல்லை இங்கே யூடியூப்பில் பேசிகிட்ருக்கேன். ஓகே ஸோ அது அவர் எனக்கே ஆர்டர் போகிறாரு, வேறு ஒருத்தங்க கேப்டன் அக்செப்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க 4-5 மாட்டிக்கு மேலே.
அதில் ப்ரோ கிட்ட இப்போ 2 ஆர்டரை சேர்த்து 222 ரூபா வந்து காட்டுது கைஸ். ஆனால் ப்ரோ கிட்ட வந்து 150 ரூபா தான் இருக்கான். சரி ப்ரோ 150 ரூபாய் போடுங்க, 150 ரூபாய் போடுங்க. மிச்சம் எவ்வளோ 72 ரூபா இல்லை சந்தை, மிச்சம் 70 ரூபா கூட உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ போட்டுருங்க அப்படின்ட்டு ஜிபேயில். நான் உங்களுக்காக தான் வரேன். சரி ஓகே அப்படின்ட்டு நான் ரேப்பிடாகவே ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் கைஸ். இல்லை இங்கே பேசிகிட்டு இருக்கேன்ப்பா. அனுப்புகிறேன். உள்ளே போயிட்டு 20 உள்ளே போய் 70பா நீங்கள் ரெடி பண்ணி அனுப்புங்க 70. ஓகே கைஸ், இது நான் அடுத்த நாள் நைட்டு தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் அந்த ப்ரோ வந்து அந்த 70 ரூபா காசு போடல. சரி நானும் அப்படியே விட்டேன். சரி வேணாம் பரவாயில்ல அப்படின்ட்டு. அந்த ப்ரோ வந்து அன்றைக்கி தேட்டருக்கு போனோமா, கரெக்டாக ஷோ ஆரம்பிக்கிறது 10 நிமிஷம் முன்னாடியே எடுத்து விட்டுட்டேன். சரி ஓகே அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன். ஏன்னா அங்கேருந்து வேறு கேப்டன்ஸ் அது எத்தனை விட்ற அளவுக்கு கூட அவர்கிட்ட காசு இல்லை. சரி அப்படின்றக்காக விட்டுட்டேன். அப்புறம் கைஸ் எப்பயுமே வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வேறு, நம்ம ஏமாறுறது, நம்மளை ஒருத்தவங்க ஏமாத்துறது வேறு. எப்பயுமே யார்கிட்டையுமே ஏமாறாதீங்க, ஆனால் அடுத்தவங்க ஹெல்ப்பாக பண்ணிட்டுங்க. சரி சின்ன ஹெல்ப் மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் கைஸ் அப்புறம் எல்லாருமே வந்து நல்லவங்க நம்பிடாதீங்க. நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க. அது அர்ஜென்ட்டு இப்படி ஆகிடுச்சி, கண்டிப்பாக வேணும் ஒரு 2000 அப்படின்வாங்க. ஆனால் அந்த காசு நம்ம கொடுத்துருப்போம் அது உண்மை நம்பி. ஆனால் வந்து பார்த்தா அங்கே எதுவுமே அப்படி நடந்திருக்காது. எனக்கு அது மாதிரி நான் நிறைய வாட்டி அனுபவப்பட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸே சில வாட்டி அப்படி பண்ணியிருக்காங்க. நான் அந்த 1 lakh சேலஞ்ச் பண்ணும்போது ஒருத்தன் அர்ஜென்ட்னு சொல்லி 2000 ரூபா கேட்டான், இந்த மாதிரி ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் என்னை ஏமாற்றிருக்கான், ஃப்ராடு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி. அந்த டைமில் நம்ம ரேப்பிடோலேயே ஸ்டார்டிங்கில் ஓட்டி 3000 நம்ம இழந்தோம். ஸோ அது எப்படி ப்ரோ இழந்தீங்க ரேப்பிடோவில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அதை வேணால் போய் பார்த்துக்கோங்க. இங்கே எதுக்கு இல்லை ஹெல்மெட் போடும்போது ஸோ முடி இப்படி ஆகிடுது, வேறு பயங்கரமாக ஊற்றுது, கடுப்பாக இருக்குது ஓட்டும் போது. இந்த வயசு இது வரைக்கும் எத்தனையோ வாட்டி மாற்றிட்டேன். ஒரு 4-5 வயசு மேலே மாற்றிட்டேன் கைஸ். ஏன் அப்படின்னா நம்ம தொடர்ந்து அவுத்து மாட்டுறல, ஸோ அது லூஸ் ஆகி இது அப்படியே இப்படி மேலே விட்டா டக்குன்னு அதே பொத்துன்னு வந்து கீழே வந்துடுது அந்த வைசரில். பாருங்க கைஸ், களி போட்டுக்கிட்டே இருக்குமா. ஸோ இங்கேருந்து பூந்தமல்லி கிட்ட போட்டுருக்கேன். ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே யாருன்னா போகணுன்னு நினச்சாங்கன்னா ஸோ அந்த ஆர்டர் முதல்ல 50 தான் அடிக்கும் கைஸ். டைம் கரெக்டாக 2 PM. கேளம்பாக்கம் நியர்பையில் எங்கேயோ இருக்காங்க கைஸ். இப்போ தான் பின்னாடி ஒரு ஆர்டர் வந்து நம்ம ட்ராப் பண்ணிட்டு வந்தோம். ஓகே கைஸ், அப்புறம் உங்களுக்கு ரேப்பிடோவில் கரெக்டாக டவுட் வந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த டைமில் ஒரு ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கோம். கரெக்டாக 11 கிலோமீட்டர் ட்ராப் ஆர்டரு. ஸோ பிக்கப் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் மேலே தள்ளி இருந்து வந்துருக்கோங்க. ஆல்ரெடி கைஸ் ஒரு ஆர்டரு 10 கிலோமீட்டர் ஆர்டரு. ஓகே அவர்கிட்ட கால் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், சரி இந்த மாதிரி கேன்சல் பண்ணாதீங்க ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்ட்டு கிட்ட போய்ட்டுங்க ஆர்டரே கேன்சல் பண்ணிட்டாரு. என்னடா அது இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு தோணுச்சு. சரிக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா 11 கிலோமீட்டர் ஆர்டர் வந்துச்சு அடுத்த ஒரு 2 நிமிஷத்துல. ப்ரோ ரேப்பிடோவா உங்களுக்கு வழி தெரியுமா ப்ரோ? சரி இது என்ன சேனல் சொல்லுங்கள் கைஸ்? சூப்பர் சன் ப்ரோ. சூப்பர் SUN சூப்பர் சன். ஆமாம் பாருங்கள் என் பேர். ஸோ கைஸ் இந்த ஆர்டர் வந்து 130 ரூபா வந்திருக்கு. இப்போ இந்த ஆர்டர் ட்ராப் பண்ண உடனே வந்து 18 கிலோமீட்டர் ஆர்டர் போட்டாங்க கைஸ். அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ நான் போய்ட்டு வரட்டுமா ப்ரோ? OTP ப்ரோ இங்கே உங்களுக்கு வழி தெரியுமா? ஒரே சரிங்க பவர் பேங்க் மட்டும் போட்டுக்கிறேன். இதை பிக்கப் பண்ணுறதுக்கு OTP போட்டு என்ட்ரு பண்ணுறேன். அங்கே சுத்தமாக நெட்டே கிடைக்கல. அதுக்கப்புறம் உட்காருங்க ப்ரோ உங்களுக்கு போகிற வழியில் கொஞ்சமாக தெரியுமான்ற அவருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் நானே ஒரு ரூட்டு போனேன். அது பாதி ரூட்டில் போனால் அங்கேயும் நெட்டு கிடைக்கல. ஜியோ சிம் நெட்டு கிடைக்கல நினைக்கிறேன். அப்புறம் ஏர்டெல் இன்னொரு ஃபோன் வச்சிருந்தேன் ஐஃபோனு, அதில் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி பார்த்தா அங்கே நெட்டு கிடச்சிச்சு. இல்லையா ப்ரோ பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இந்த வழியெலாம் ஒரு மாதிரி புது ரோடாக இருக்குது, பயங்கரமாக இருக்கும் அந்த ரோடு. கரெக்டாக எங்கே இருக்குன்னா வண்டலூர் ஜூ பக்கத்தில் தான் கைஸ் இருக்கும். மதியானம் ஒன்று சாப்பிடவே கைஸ், டைம் 4 போகுது. ஸோ முதல்ல போய் சாப்பிட்ணும், அப்போ தான் அதே எனர்ஜியோட மறுபடியும் ஓட்ட முடியும் நைட் வரைக்கும். ஒரு 233 ப்ரோ. இது வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சுன்னு சொல்லுங்கள்? 923 ரூபா சம்பாதிச்சிருக்கேன் கைஸ். ஆக்சுவலாக வந்து இன்னொரு ஆர்டர் வந்து 98 ரூபா ஆர்டர் நம்ம எடுத்தோம். கூட்டி கழிச்சு பார்த்தா 1027 ரூபாய்க்கு நம்ம இது வரைக்கும் சம்பாதிச்சிருக்கோம். ஆன் பண்ணி எத்தனை நிமிஷம் ஆச்சு? 5 ஹவர் கிட்ட ஆகுது கைஸ். 5 ஹவர்லேயே 1000 ரூபாய்க்கு மேலே நம்ம சம்பாதிச்சிருக்கோம். ஏன்னா ஒரு ஆர்டர் வந்து அந்த தம்பி பண்ணல. வர வழியில் ஒரு பானிபூரி கடை ஒன்று பார்த்தேன் கைஸ். எனக்கு சின்ன வயசில் இப்போ என்ன தான் நிறைய கடை நம்ம பானிபூரி அப்பப்போ சாப்பிட்டாலும், எங்கள் சின்ன வயசில் ஃபஸ்ட்டு என் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்கும் கைஸ் பானிபூரி. 5 ரூபாய்க்கு 3 பூரி தருவோம், 3 பூரி தருவாங்க சரிங்களா. அந்த 3 பூரியில் அந்த கடையில் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். அதுவும் அந்த ஸ்கூல் விட்டு வரும்போது 4 மணிக்கு பசியிலோடு கரெக்டாக அந்த டைமில் ஒரு 10 ரூபாய்க்கு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், போங்க வேறு மாதிரி இருக்கும் அதெல்லாம். அது எப்படி சொல்கிறது, அந்த ஏதோ பிரியாணி பவுடர் ஏதோ சம்திங் போட்டு வேறு லெவல் டேஸ்ட்டாக பண்ண ஒரு அங்கிள் தான் அதை வச்சுருப்பாரு. ஸோ இப்போ எங்கேயுமே அந்த மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கிறதே இல்லை.
ஸோ வர வழியில் ஒரு கடை பார்த்தேன். ஸோ அந்த கடையில் வந்து அந்த டேஸ்ட் இருக்குமோன்னு சொல்லி எனக்குள்ளே அப்படி தோணுது. வாங்க போய் சாப்பிட்லாம். கைஸ் தூருக்கு பாருங்கள் பானிபூரி கடை. ஒரு மசாலா பூரி 30 ரூபா, அப்புறம் பானிபூரி 10 ரூபாய்க்கு சாப்பிட்டேன் கைஸ். டோட்டலாக 40 ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்கோம். காலைல ஜூஸ் 40 80 ரூபா நீ சாப்பாட்டுக்கு செலவு பண்ணியிருக்கோம். ஓகே, டேஸ்ட்டு எப்போ கேஸ் இருந்தால் மசாலா பூரி பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு, பானிபூரி நல்லா பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் சின்ன வயசு தான் அங்கே பயங்கரமான டேஸ்ட் இருக்கும் கைஸ் அங்கே. ஸோ கைஸ் ஒரு 14 கிலோமீட்டர் ஆர்டரு அக்செப்ட் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே கைஸ், அப்படியே பெரிய பெரிய ஆர்டராக போட்டுட்டே இருந்தாங்க. அப்புறம் இந்த வண்டலூர் ஜூ இருக்கும் இல்லையா, ஸோ வண்டலூர் ஜூ பக்கத்தில் ரேபிடோ ஓட்டுறவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து கேளம்பாக்கம், ஸோ கேளம்பாக்கத்துலேருந்து வண்டலூர் ஜூ பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு. ஸோ அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மறுபடியும் கேளம்பாக்கம் கிட்டே அந்த ரோடு வந்து எந்த டிராஃபிக்குமே இருக்காது. ஸோ அந்த ரோட்லேயே வந்து கிட்டத்தட்ட 3 வாட்டிக்கு மேலே போய்ட்டு வந்துட்டேன் கைஸ். அதுவே 100 ரூபா கிட்டத்தட்ட 3 வாட்டிக்கு மேலே போய்ட்டு வந்துட்டேன். ஸோ அங்கேயே ஒரு 8 மணிக்கு மேலே 8 மணி வரைக்கும் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். மதியானம் ஒரு 4, 5, 6 அந்த டைமில் இருந்து அப்படியே ஓடிட்டு இருந்தேன். அப்புறம் பாருங்கண்ணா நினச்சிட்டேன் கைஸ். டைம் என்ன கரெக்டாக 10:11. ஸோ இது வரைக்கும் நம்ம ரேபிடோ ஓட்டி எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னா சுத்தமாக ரெஸ்டே இல்லை கைஸ். நான் 1788 ரூபா பண்ணியிருக்கேன் கைஸ். ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஆர்டர் எடுத்து வந்தேன்ல, ரொம்ப டயர்ட் அடிச்சுப்பா அந்த ஆர்டர் எடுத்து வந்து. ரொம்ப தூரம், எங்கே தெரியுமா, எத்தனையோ கிலோமீட்டர் கைஸ், 26 எத்தனையோ கிலோமீட்ரு. ஸோ அங்கேருந்து நம்ம வீடெல்லாம் தாண்டி வந்து இந்த கோயம்பேடு கிட்டேருந்து விட்டு போகிறோம் பாருங்கள். மறுபடியும் பாருங்கள், புருசிவாக்கம் 0.8 கிலோமீட்டர்லேருந்து ஒரு இது எடுக்க போகிறதில்ல, அவ்வளோதான் ஆஃபு. ஓகே கைஸ், டைம் என்ன கரெக்டாக 10:22. இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் கைஸ். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில் எந்த மூலையில் இருப்போம் நமக்கே தெரியாது. போதும் இன்றைக்கி அப்பா. எங்கேயோ இருந்தது கைஸ், அந்த ஊர் பேர் எனக்கு தெரியல. ஸோ அங்கேருந்து எங்கள் வீட்டெல்லாம் தாண்டி கோயம்பேடு தாண்டி நான் போனேன். சுத்தமான முடியல, கால் தான் ஒரு பக்கம் பயங்கரமாக வலிக்குது. மதியானம் வேறு நான் பெருசாக சாப்பிடவே இல்லை. சரி அப்புறம்னு சொல்லிட்டு நான் ஆஃப் பண்ணேன். வீட்டு பக்கம் போனால் சாப்பிட்டாச்சு வந்தலான்னு பார்த்தேன், வேலைக்கு ஆகலை. சரி அப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளுடைய டார்கெட் வந்து 1500 ரூபா தான் வச்சுருந்தோம். அதில் நம்ம 1500 ரூபா ப்ராஃபிட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஆர்டர் எவ்வளோ ஏர்னிங்ஸ் எவ்வளோ வந்துச்சுன்னா 1788 ரூபா இருந்துச்சு. அதில் நம்ம கை விட்டு போகிறதுலாம் நம்ம மைனஸ் பண்ணியே நம்ம எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமே. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக 3 லிட்டர் நம்ம பெட்ரோல் போட்டோம் கைஸ். பெட்ரோலுக்கு வந்து 300 ரூபா இல்லாமல் -250 ரூபா ஏன் மைனஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த தம்பி வேறு 700 ரூபா கிட்ட தரணும் இல்லையா. ஸோ அதுக்கும் இதுக்கும் கரெக்டாக மெர்ஜ் ஆகிடுன்றக்காக தான் வந்து நான் மைனஸ் பண்ணல. அப்புறம் ப்ளஸ் நம்ம 67 ரூபா நம்ம டிப்ஸ் கிடச்சிது, அது ப்ளஸ்ஸு. அப்புறம் மைனஸ் நம்ம 80 ரூபா அந்த சாப்பாடு செலவு பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணி ஆட் பண்ணோம்னா 1525 ரூபா தான் நம்மளோட ப்ராஃபிட். ஸோ டோட்டலாக எனக்கு 1525 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு கைஸ். ஸோ இது வந்து இன்றைக்கி நம்ம பயங்கரமாக வெறித்தனமான ஆர்டர் போட்டாங்க. ஸோ அதனால் இவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. மேபி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லாமே கொஞ்சம் ஆர்டர் ஏர்னிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். 11 to 11 ஓட்டி வீடியோ கொடுக்கணும், எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒரு ப்ரோ கேட்டிருந்தாங்க. அந்த ப்ரோக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வேறு எந்த டைமில் ரேபிடோ ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த ஓட்டி போடுறேன். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். பை.